பாருடி, மதுமிதா மேடம் கிட்ட தான் போய் கார் நிக்குது. ஒருவேளை அவங்கள தான் பிக்கப் பண்ண வந்திருக்காரோ? அவங்கள பார்த்தா அப்படிதான் தெரியுது. நம்ம கிட்ட லவ் பத்தி லெக்சர் கொடுத்தாங்கல்ல, இப்ப பாத்தியா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கும் தெரியல, எல்லாம் என் நேரம். ஒரு 2 நிமிஷம் பேசணும், கொஞ்சம் கார்க்குள்ள வரீங்களா? நானா? இல்ல இல்ல, நான் இங்க இருந்தே பேசுறேன். இல்லங்க, நான் வெளியில வந்தா நினைச்சிருவேங்க. மழைனாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. எல்லாமே ஈரமாயிடும், இரிட்டேட்டிங். 2 நிமிஷம் உள்ள வாங்களேன் ப்ளீஸ். அர்ஜென்ட்டா பேசணும், உள்ள வாங்க. ஹலோ, கொடையில தண்ணி சொட்டுது. ஐயோ சாரி. ஓகே, இங்க வைக்கிறேன். சொல்லுங்க. ஜஸ்ட் a minute. போட்டோஸ், ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நானே வெரிஃபையும் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச போட்டோ செலக்ட் பண்ணுங்க, அப்புறம் அவரை வர வச்சு மீட் பண்ணி பேசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ரோஷன், ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. ஐ திங்க் he is suitable for you. Just my opinion. His salary is 80,000. வீட்டுக்கு ஒரே பையன், ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எதுவுமே கிடையாது. அவருக்கு அப்பா மட்டும்தான். அவர் ரிட்டையர் ஆகி பென்ஷனும் வந்துட்டு இருக்கு. மாமியார் தொல்லை கிடையாது. உங்களுக்கு ஓகேவா? 80,000 ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இல்ல? எப்படி இவ்வளவு கம்மியான சம்பளத்துல குடும்பம் நடத்த முடியும்? 1 லட்சம் சம்பளம் வாங்குற மாதிரி யாரையாவது பார்க்கவா? கமான் சொல்லுங்க, உங்க மனசுல என்ன இருக்குங்கிறத ஓப்பனா சொன்னாதான் எனக்கும் செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த சம்பந்தம், இந்த கல்யாணம், இதெல்லாம் டெய்லர் மேட் மாதிரி பண்ண முடியாது. கல்யாணத்தை பிசினஸ் மாதிரி பேசுறீங்களே, என்ன சொல்றது உங்களை? ஐம் சாரி. உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல இந்த பையனோட சேலரி ரொம்ப முக்கியம். மினிமம் ஒரு 5 கோடியாவது ஆனுவல் இன்கமா இருக்கணுங்க. அப்புறம் நல்லா ஹைட்டா இருக்கணும். 6 அடி. நல்லா சினிமால வர ஹீரோ மாதிரி நல்லா ஸ்லிம்மா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும். என்ன கிண்டல் பண்றீங்களா? இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா? ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். எனக்கு பையன் பார்க்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். Thank you so much. But I'm sorry. குமார், நீ போ. இவகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 210.
மேடம் இன்னும் ஒரு 10 ரூபா கொடுங்க மேடம். 10 ரூபா கூட கட்டுப்படி குறைஞ்சா ஆகும் எப்படி மேடம். வச்சுக்கோங்க. மேடம் நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். சுபு சுபு ஹலோ சுபு என்ன சுபு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, அவங்க கிட்ட பேசி முடிச்சலான்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு சுப்பு? அது நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேம்மா. இத பாருங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க, என்ன ஏதுன்னு பேசி முடிச்சிடலாம். அது மா எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது வேற ஒரு பிரச்சனையில இருக்குமா. என்ன பிரச்சனை? மதுமிதா விஷயம்லாம் அது அந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்குமா. மதுமிதா விஷயம்னா என்ன விஷயம்? அதான் அந்த கிரண் ஒரு பையன் இருக்கான்லம்மா, அவனும் உங்க பொண்ணு மதுமிதாவும் ஏதோ வாய மூடுங்க. சும்மா உங்க வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருப்பீங்களா? கிரண் மதுமிதா கல்யாணத்தை நிறுத்தினது நாங்க, இதுல மதுமிதா மேல என்ன தப்பு இருக்கு? அம்மா நீங்க எங்கிட்ட சொன்ன மாதிரி நான் அதை அவங்க கிட்ட சொல்ல முடியாதுமா. ஒவ்வொருத்தரோட பார்வை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம பொண்ணு நல்ல பொண்ணுன்னு எல்லார்கிட்டையும் நேரில் போய் சொல்ல முடியுமாம்மா? இந்த சம்பந்தம் சரி வராதுமா. நான் வேற ஏதாவது இருந்தா கண்டிப்பா சொல்றேம்மா. நான் இப்போ அவசரமா போகணும். சுபு ஹலோ. இந்த ப்ராடக்ட்டை 6 மந்த்துக்குள்ள ரிலீஸ் பண்ணா மார்க்கெட்டை நாம கேப்சர் பண்ணிடலாம். தட்ஸ் இட். நண்பா, மே ஐ கண்டினியூ சார்? வெல் டன் மிஸ்டர் நவீன். உங்க பிரசன்டேஷன் பாயிண்ட்ஸ்லாம் வெரி வேலிட். லெட் பாஸ் டிசைட். தேங்க்யூ சார். இந்த புது லான்ச்க்கு ஏதோ ஒரு கேட்சி லைனை பிடிக்கணும். பேர் எது வந்தா என்ன சார்? ஆக்சுவலி பேர்ல என்ன இருக்குன்னு ஷேக்ஸ்பியரே சொல்லியிருக்காரு. புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் இருக்கு சார். அது போதும். ஆர் யூ மேரிட்? நோ சார். யூ ஷுட். உங்க டேஸ்டுக்கு ஏத்த பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஐ மீன் லிட்ரேச்சர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பொண்ணு உங்களுக்கு சூட் ஆவா. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் சார். உங்களுக்கு பிபி இருக்கா? நோ சார். ஹார்ட் ப்ராப்ளம்? ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். எக்ஸலண்ட். வேற டிசீஸ் ஏதாவது? நத்திங் சார். சூப்பர். உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா அம்மா நான் சார். ஓ, எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரே பையன் சார். யூ ஆர் த பெர்ஃபெக்ட் சாய்ஸ். உங்களை இந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஹெட்டா நான் ப்ரமோட் பண்றேன். சார் எனக்கும் பிபி சுகர் எதுவும் இல்லை சார். ஹார்ட் ப்ராப்ளமும் இல்லை சார். நானும் பர்ஃபெக்ட் சார். God bless you. Let me come to the point. Right from today, you are the marketing head. Okay? தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இதை கேட்டா எங்க வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். Of course. அதுலயும் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? கல்யாணம் தான். என்ன சொன்ன? என் உட்பி சார் தேவி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேட்டனா இல்லையா? கல்யாணம் ஆகல சார், ஆனா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. What nonsense? என்கேஜ்மெண்ட் ரிங் உங்க கையில இருக்கணும்ல, எங்க? இல்ல சார், அது வந்து எவ்வளவு வருஷமா இங்க வேலை பாக்குறீங்க? ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங் வாங்குற அளவு கூட நான் சம்பளம் கொடுக்கலையா? ப்ரொமோஷன். போய் முதல்ல மார்க்கெட்டிங் பேசிக் கத்துக்கோங்க. போங்க சார். மீட்டிங் இஸ் ஓவர். நண்பா, நீ அவங்ககிட்ட கேள்வி கேட்கும் போதே நினைச்சேன் இதுல தான் முடியும்னு. அந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்தே சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. என் தங்கச்சி முகத்தை பார்க்கும் போதெல்லாம் கஷ்டமா இருக்குடா. எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. உங்க அக்காவுக்கு ஒரு நல்ல அலையன்ஸா நீயே பாரு, நானும் அதுக்கு ஹெல்ப் பண்றேன். எனக்கு பையன் பார்க்கறதுக்கு எங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. அப்புறம் கௌதம் கல்யாண விஷயம் எந்த லெவல்ல இருக்கு? அது பார்ட்டி கொடுத்து எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்றேன்னு சொன்னீங்க.
ஆனா பார்ட்டியும் காணோம், அனௌன்ஸ்மெண்ட்டையும் காணோம். அது ஒரு புது கான்ட்ராக்ட் ஒன்று வந்திருக்கு. அதுல கௌதம் கொஞ்சம் பிஸியா இருக்கான். அவன் ஃப்ரீ ஆனதும் அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த கல்யாண விஷயம் பப்ளிக்கு தெரிஞ்சிரும். நோ நோ நோ, இல்ல நாங்க இப்போதைக்கு யாருக்கும் சொல்ல போறதில்ல. நீங்களும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இல்ல இல்ல சொல்லல. ஆனா நம்ம ஃப்ரெண்டு சுஸ்மிதா இருக்கால்ல, அவகிட்ட மட்டும் லைட்டா சொல்லியிருக்கேன். பயப்படாதீங்க, அவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. ஆண்டி இந்தாங்க காஃபி. அத்தை, சுஷ்மிதானா யாரு? அந்த மீடியால இருக்காங்களே, மேகசின் எடிட்டர், அவங்களா? அவதான். சுத்தம். நீங்க அவகிட்ட போய் ஏன் சொன்னீங்க? நான் தான் ஆல்ரெடி சொன்னனே. சரி, அவகிட்ட கிளியரா சொல்லிடுங்க, இந்த நியூஸ் எங்கேயும் பப்ளிஷ் ஆயிடக்கூடாதுன்னு. டோன்ட் வரி, கண்டிப்பா சொல்லிடுறேன். என்ன அஸ்வினி, பேக் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போறாங்க? என்னம்மா? ஹாய் எவரிபடி. அண்ணே, மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா சக்குமா, எப்படி இருக்கேன்னு? எனக்கு என்ன சக்கு, நான் சூப்பரா இருக்கேன். வரேன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ண மாட்டீங்களா மாமா? திடீர்னு வந்துட்டீங்க. அடக்கடவுளே, சான் பிரான்சிஸ்கோல பயங்கர போரு, உங்க ஞாபகம் வந்தது. உடனே அடுத்த ஃளைட்ட புடிச்சேன், கட் பண்ணா இங்க நிக்கிறேன். அப்படி சரி. கல்பனா இங்க வாங்க. இவர் என்னோட அண்ணன் லக்ஷ்மிகாந்த். கல்யாணத்துல இவரை பார்த்த மாதிரியே இல்லையே. இவருக்கு உலகம் சுத்துற பைத்தியம், எப்பவுமே டிராவல்ல தான் இருப்பாரு. பை தி வே, நீங்க யாரு? ஓ, இவங்க கல்பனா, அஸ்வினியோட மதர் இன் லா. வணக்கம். வணக்கம். அஸ்வினி நீ பேசிட்டு இரு. அண்ணன் நீ வா. நீங்க சரிங்க பேசுங்க மாமா. வாண்ண. அத்தை உட்காருங்க. நல்ல வேலை, அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல நேரத்துல நீ வந்துட்ட. எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு எப்ப நான் தேவையோ அப்ப கரெக்டா வந்து நிப்பேன். ஏய், என் லக்கேஜ் எல்லாம் எங்க? கெஸ்ட் ரூம்ல வச்சிருக்க சார். அட கடவுளே, ஏன் ராசியான ரூம்ல வைக்க வேண்டியதானே? என்ன சக்கு? இருண்ணே, நான் பேசிக்கிறேன். இவர் சொல்ற மாதிரி மேல எடுத்துட்டு போய் வைங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பேக். அது என்கிட்ட கொடுங்க. இந்தாங்க. Thank you. ஓகே சார். மேல வச்சிரு. ஓகே மேடம். அண்ணே போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாண்ணே, உங்ககிட்ட நிறைய பேசணும். ஓகே சக்கு. அண்ணே என்னண்ணே இது? நான் போட்ட கண்டிஷன் எல்லாம் மறந்து போச்சா? அட கடவுளே, நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா ஏதாவது ஃப்ரீ ஐட்டம்னு பார்த்தா டக்குனே கை போய் தூக்கிடுது. எனக்கு தெரியாமே அது நடந்துருது. கௌதம் உன்னை நம்பிதான் ஃபாரின் பிசினஸ் எல்லாம் உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். நீ ஏதாவது பண்ணி அவன் பேரை கெடுத்துறாத. சரி சக்கு. சரி, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஐயோ, வேலை செய்யலையா? இது வேற, எப்ப வேலை செய்து வேலை செய்யாதுன்னே தெரியாது. கண்ணு என்ன புடனிலையா வச்சிருக்க? எதுக்கு திரும்ப திரும்ப எங்க வழியிலேயே வந்துட்டு இருக்க? சாரி சாரி ஆண்டி, தெரியாம தான். சாரி சாரி ஆண்டி, ஐ அம் சோ சாரி. தெரியாம தான். நான் எடுத்துக்கிறேன். நீ பண்ண உதவிலாம் எங்களுக்கு போதும். நீ பண்ண உதவிக்குதான் நானும் என் குடும்பமும் இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கோம்.
அப்படி என்ன ஆசைப்பட்டா என் பொண்ணு? தான் சொந்த கால்ல நின்னு வாழணும்னு ஆசைப்பட்டா. அது ஒரு தப்பா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. என்ன அப்படி இல்ல? என் பொண்ணை ஏமாத்தி அவ வாழ்க்கை முழுக்க வருத்தப்படுற மாதிரி பண்ணிட்ட. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஆண்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இத பாரு, என் பொண்ணுக்கு துரோகம் பண்ண யாரும் நல்லாவே இருக்க மாட்டாங்க. அதுக்கு அந்த கடவுள் தண்டனை கொடுத்தே தீருவான். ஆண்டி 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 அவன் நல்ல ஆண்டி 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 ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரியும் மதுமிதாவுக்கு என்னால ஏகப்பட்ட கஷ்டம். ஆனா நான் எதுவுமே வேணும்னு செய்யல. அன்னைக்கு இருந்த நிலைமை அப்படி. நிலைமையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. உனக்கு தைரியம் இல்ல. உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா என் பொண்ணு நிஜமாவே நீ காதலிச்சிருந்தா இப்படி எல்லாம் நீ பண்ணிருக்க மாட்டேன். உன்னாலதான் இன்னைக்கு வரைக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு. வர சம்பந்தம் எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு போறாங்க. ஏன் தெரியுமா? எல்லாம் உன்னாலதான். மா விடுமா. ஏண்டி, இவனை விட்டா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஏய், என் பொண்ணு எப்பவும் இப்படியே இருந்துருவான்னு நினைக்காத. பொண்ணை விட நல்லவன் ஒருத்தன் வருவான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அவன் என் பொண்ணை மகாராணி மாதிரி வச்சு பாத்துப்பான். அத நீயும் பாப்ப. இதெல்லாம் உன் கண்ணு முன்னாடியே நடக்கும்டா. நடக்கும். வா போலாம். பாப்படா, கூடிய சீக்கிரத்துல பாப்பேன். அம்மா பேசினதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். நோ சாரி கேட்க வேண்டியது நான் தான். ஆன்ட்டி சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. ஐ எம் ரியலி சாரி. ஐயோ, நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? என் வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்ததுக்கும் இனிமே நடக்க போறதுக்கும் நீங்க காரணம் கிடையாது. நான் எடுத்த முடிவுக்கு நான் தான் பொறுப்பு. நீ இல்லாமையும் என் வாழ்க்கை நடக்கும். ஸோ ப்ளீஸ், நீ எந்த கில்ட் ஃபீலிங்கும் வச்சுக்காத. யார் வாழ்க்கைக்கும் யாரும் பொறுப்பு கிடையாது. குட் பை. சார், நம்ம ஆபீஸ்ல 35 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத மேல் எம்ப்ளாயிஸ் லிஸ்ட் எனக்கு வேணும். அர்ஜென்ட். ஷூர் சார். இது எதுக்கு நண்பா? சொல்றேன்டா. நான் சொன்ன ஏஜ் குரூப்ல எத்தனை பேர் இருப்பாங்க? சார், ஒரு 5-6 பேர் இருப்பாங்க சார். அதுல ஹை லெவல் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. ஐ நீட் தட் இன்ஃபர்மேஷன் இம்மீடியட்லி. ஷூர் சார். மா 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 மா, ஏமா அப்படி இருக்க? ஏன், என்னன்னு உனக்கு தெரியாதா? நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதம்மா, விடுமா. அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவன் கூட சண்டை போடுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நடந்ததையெல்லாம் நினைச்சா என் மனசு ஆறவே மாட்டேங்குது. நான் இதை பெருசுப்படுத்தாம போயிடலான்னு பாக்குறேன். ஆனா சில நேரத்துல அவன் என் முன்னாடி வந்து நிக்கும் போது எனக்கு இப்படி ஆயிடுது. என்னை என்ன பண்ண சொல்ற? மா, நீ எனக்காக கிரண் கூட சண்டை போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நீ என் மேல வச்சிருக்கிற அன்புதான் உன்னை அவன் கூட சண்டை போட வச்சிருக்கு. நமக்காக ஒருத்தங்க அக்கறையோட கவலைப்படுறாங்கன்னு தெரியும் போது நம்ம வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது. மா, அழாதம்மா. நீ நேரடியா வெளிப்படுத்தலனாலும் நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு எனக்கு நல்லாவே புரியுது. அழாத. நண்பா, எது எந்த நேரத்தில் நடக்குமோ அது அந்த நேரத்தில் நடக்கும். நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆற? உனக்கு என்னடா ஈஸியா சொல்லிட்ட.
மதுமிதாவுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம என் தங்கச்சி கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு டென்ஷனா இருக்குடா. சார் வாங்க, என்ன எதா அமைஞ்சுதா? சார் நீங்க சொன்னபடி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டேன் சார். என் வேலை இப்போ ஈஸி ஆயிடும். அட்லீஸ்ட் ஒரு 4-5 ப்ரொஃபைலை நான் அவளுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். ஏய், கோச்சிங் சென்டர்ல வச்சு உன்னை அவ்வளோ பேசியிருக்கா, நீ எதுக்கு அவளுக்கு ஃபார்வர்ட் பண்ற? அவங்க அப்பாவுக்கு ஃபார்வர்ட் பண்ண, அதான் பெட்டர். ஷார்டேஜ் பண்ண லிஸ்ட் சொல்லுங்க. நீங்க சொன்ன கேட்டகரியில கல்யாணம் ஆகாதவர் ஒரே ஒருத்தவர் தான் சார் இருக்காரு. ஹூஸ் தட்? அது நீங்க தான் சார். வாவ்